தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 4 கோடி பணம் உரிமை கோரியவரின் பணமில்லை என சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தகவல் வெளிவந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன, முழு விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தபோது தாம்பரம் ரயில் நிலையத்துல ரூபாய் 4 கோடி பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்தை கொண்டு சென்றதாக அப்போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பாஜகவின் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என அவர்கள் வாக்குமூலத்தில் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையாக வைத்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த 4 கோடி பணமானது யாருடையது என பாஜக நிர்வாகியான நயினார் நாகேந்திரன், SR சேகர் உள்ளிட்ட பல்வேறு பாஜக நிர்வாகிகள் மற்றும் இதற்கு தொடர்புடையதாக கூறப்பட்ட அந்த நபர்கள் என மொத்தம் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில இந்த வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில கடந்த ஜூலை மாதம் திடீரென ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் முஸ்தபா என்பவர் அந்த 4 கோடி பணம் தன்னுடையதுதான் என உரிமை கோரி சிபிசிஐடி அலுவலகத்துல அவர் ஆஜரானார். அவரிடம் சுமார் 10 மணி நேரமாக சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட. குறிப்பாக இந்த பணம் தன்னுடையது என உரிமை கோருவதற்கு எப்படி இந்த பணம் கிடைத்தது, இந்த பணத்தை யாரிடம் கொடுத்து இந்த பணத்தை அனுப்பி வைத்தார் என்ற பல கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு முக்கிய தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது இந்த பணமானது முஸ்தபா என்பவர் உரிமை கோரிய நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில அவருடைய பணம் இல்லை என சிபிசிஐடி விசாரணையில் தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவரிடம் இருந்த செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்ட போது யாரோ ஒருவர் கூறிதான் இந்த பணம் இந்த பணம்க்கு உரிமை கோரியதாக முஸ்தபா உரிமை கோரியதாக தெரிய வந்திருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவரது வங்கி கணக்கையும் போலீசார் ஆய்வு செய்ததிலும் அவரது பணம் இல்லை என்ற ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவரிடம் சொல்லி இந்த உரிமை கோர சொன்னது யார் என்ற கோணத்துல தற்போது அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கானது கடைசி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில இந்த முஸ்தபா என்பவரோட செல்போன் ஆதாரத்தை வைத்து அடுத்த கட்டமாக இந்த பணம் யாருடையது என்பது தெரிய வரும் என சிபிசிஐடி போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.